நம்ம அடுத்தது யாருன்னு பார்ப்போம். அடக்கமாய் திகழ்வார், தன்மையாக இருப்பார், தலை நிமிர்ந்து நடக்க தெரியார். சித்தாந்த வகுப்பில் இவரை இப்படித்தான் நாங்கள் கண்டோம். பேசினாலும் அளவோடே பேசுவார், அதிகமாய் பேச மாட்டார். இந்த மாதிரி ஆட்களை பேச வைப்பு பார்ப்பது தானே நம்ம வழக்கம், பேசாதவங்களை பேச வைக்கிறது. அப்படித்தான் ஏற்பட்டது வகுப்பில் இவரோட பழக்கம். ஜோக்கடிச்சாலும் சிரிக்க மாட்டார், எதிலும் சேர்ந்து அரட்டையும் அடிக்க மாட்டார். ஆனாலும் ஒரு மெல்லிய புன்னகை புரிவார். இவங்க ஒரு தடவை சிரிச்சா 100 தடவை சிரிச்ச மாதிரி. வகுப்பில் என் பக்கத்துல தான் இவங்க சீட்டு, சரியா கவனிக்காத மாதிரி எழுதுவாங்க. கேட்டு காட்ட சொல்லி அந்த நோட்டை அடிக்கடி கேட்பாங்க. என்னோட நோட்டு. பள்ளியில் செய்யும் வேலையோ ஓவிய ஆசிரியர், ஆனாலும் சித்தாந்த பாடத்தில் இன்னமும் ஆர்வமுள்ள மாணவர். தமிழ் சடங்குகளையும் வேள்வி செய்யும் வேள்வி ஆசிரியர். ஹோமகுண்டத்தில் உட்கார்ந்து வேள்வி பண்ணுவாங்க. வேள்வி ஆசிரியர் கைத்தட்டலாம் அதுக்கு, ஏன்னா பெண்கள் செய்யறதில்லை. நமது தாய் தமிழையும் தாங்கி பிடிக்கும் நல்ல தமிழ் ஆர்வலர். ஆன்மீகத்தில் படிநிலை முன்னேற்றம் பெற வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார். தற்கால ஆன்மீகம் ஆன்லைன் அப்டேட் தான் என்று எப்படி வெல்வார் பார்க்கலாம். பட்டிமன்றத்துக்கு வருவது இதுதான் முதல் முறை. இருந்தாலும் இவர் பேச்சில் இருக்காது ஏதும் குறை. பிறப்பால் வளர்ப்பால் ஆதர்ச வைணவம். வைணவம் தான் இல்ல, வைணவம் பேசிக்கா சிவதோத்திரமா. சித்தாந்த படிப்பில் ஆகிவிட்டார் சைவம். எவரையும் மதிக்க தெரிந்த கோதை. சைவமும் வைணவமும் அற்புதமாக அறிந்த பூங்கோதை. ஆன்மீகம் ஆன்லைன் அப்டேட்னு சொல்ல வர்றாங்க. கொடுங்க உங்க காதை இந்த கோதை கிட்ட. ஸ்டார்ட் பண்ண உங்க பேச்சை பூங்கோதை. தெளியுதான்னு பார்ப்போம், பாண்டிச்சேரிக்காரருக்கு போதை. வாங்க திருமதி பூங்கோதை தனபால். அவையோர்களுக்கு வணக்கம், தாழ்மையான வணக்கம். என்னை தேர்ந்தெடுத்த நடுவருக்கும் பணிவான வணக்கம். இதுவரைக்கும் நான் பட்டிமன்றம் ஸ்டேஜு போனது கிடையாது. ஆனால் பேசுவேன், ஓரளவுக்கு பேசுவேன். இதை திருவரலாம். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவர் பொறுவடி வேலும் கடம்பும் தடம் புயம் மாறி ரெண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. தொடுக்கும் கடவுள் படம் பாடல் தொடையின் பயனே நரைப்படுத்த துறை தீன் தமிழில் ஒழுகும் நருள் சுவையே. அகழ்ந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பருள்ள கோயில் ஏற்றும் விளக்கே. வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே. எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. மதுகரம் வாய்மடுக்கும் குழற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே. மலையத்து வசன் பெற்ற பெரு வாழ்வே. ராஜராஜேஸ்வரி அம்மையே வருக வருக வருகவே. இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தவங்களே எதிரணி உட்கார்ந்துருக்க ஆனந்தி அம்மா. யாரு? ஆனந்தி அம்மா. அவங்களுக்கு இதுல நாட்டம் இல்லாமலா இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தாங்க? ஏதோ இருக்கு, அதனால இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தாங்க, அப்படிதானே? அதுக்கப்புறம் சக்திவேல் ஐயா கிட்ட வரேன். அவர் என்ன சொன்னாரு? படத்தை வச்சு சாமி கும்பிட்டாங்க ஒரு அம்மா. எந்த அம்மா கும்பிட்டாங்க? ஒரு அம்மா கும்பிட்டாங்க. அது எப்படி சொன்னா அந்த தீபத்துக்காக வந்துச்சு, ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம சாமி பூஜை ரூம்ல படத்துல தானே வச்சு மாட்டி சாமி கும்பிடுறோம். சாமி கும்பிடுறோமா? ஆனா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அவங்க ஒரு விளம்பரத்துக்கு அந்த மாதிரி காமிச்சாங்க, அது உண்மை கிடையாது. நம்ம தீபத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல அண்ணாமலையார தீபம் ஏத்துறாங்க. மலை மேலே நம்ம போக முடியுமா? அவ்வளோ கூட்ட நெரிசல்ல நம்மளால போக முடியாது. ஆனால் பல கோடி மக்கள் இந்த ஆன்லைன் மூலம்தான் அந்த பெருமான ஜோதி வடிவமா, எப்படி இருந்தாரு ஜோதி வடிவமா, தீ குழம்பா, அப்படி சந்தோஷமா சந்தோஷமா அத நம்ம மலை உச்சில நின்று பார்க்க முடியுமா? இல்ல கீழே தான் நின்று பார்க்கிறோம். கீழே பார்க்கிறோம். அப்ப எப்படி தெரியுறாரு? தீப வடிவாதான் தெரியுறாரு. எப்படி தெரியுறாரு? தீப வடிவா தெரியுறாரு. ஆனா நம்ம டிவிலயோ ஆன்லைன்லயோ பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சாரு? அந்த கொப்பரையில
எம்பெருமான் அவ்வளோ ஆனந்தமா, எப்படி ஆனந்தமா தன்னோட ஜடாமுடிய விரிச்சிட்டு அந்த காத்துல அந்த தீ பிழம்பு பறக்குது பாருங்க. அதை நம்ம கண்டு ரசிச்சோமா இல்லையா? ரசிச்சோமா? இப்போ ஆன்லைன் ஓகே அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல நாங்க பார்த்த எம்பெருமான உணர்ந்தோம், முழுமையா உணர்ந்தோம். ஆன்லைன்ல பார்த்த ஜடாமுடி அப்படி பறக்குது, அப்படி சந்தோஷமா நிக்கிறாரு. அத எத்தனை பேர்த்து பார்த்து ரசிச்சோம், ஆனந்தப்பட்டோம். அதுல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சுதா இல்லையா? நம்ம வீட்ல இருந்தே ஆன்லைன்ல பார்த்து வைப்ரேஷன் கிடைச்சது. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இப்போ நிறைய கோவில்கள்லாம் சிதலம் அடைஞ்சு போச்சு. நம்ம அருளியல்ல இருக்கோம், நமக்கு தெரியுது ஏதோ இறைவன் யாரு, இறைவி யாரு, எம்பெருமான் யாரு எல்லாம் தெரியுது. ஒண்ணுமே தெரியாத பாமர மக்களுக்கு இந்த ஆன்லைன் மூலம் தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எதை சேர்க்கிறாங்க? எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல சிதலம் அடைந்த கோவில்களை அதை கொண்டுட்டு போய் இந்த ஆன்லைன் மூலம் தான் ஏதோ மக்கள் எல்லார் கையிலயும் இந்த கைபேசி கைக்கு வந்துருச்சு. அவங்க தள்ளுறாங்க, இப்படி தள்ளுறாங்க. தள்ள 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 அவங்களுக்கு அந்த நிகழ்வெல்லாம் தெரிய வருது. அந்த நிகழ்வு பாமர மக்களுக்கும் அந்த நிகழ்வு தெரியுது. எந்த நிகழ்வு? இந்த இடத்துல, இந்த குக்கிராமத்துல, நம்ம சிட்டியில இருக்கோம், சென்னையில இருக்கோம், எங்கேயோ இருக்கு கோவில், ஒண்ணுமே தெரியாது, அது அட்ரஸ் கூட தெரியாது. ஆனா இந்த ஆன்லைன்ல தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மூலியமா அரண்பணி அப்படின்னு ஒரு குழுமம் இருக்கு. அதுல உங்களால முடிஞ்ச 100 ரூபாய், எவ்வளோ? 100 ரூபாய் ஜிபேல பண்ணுங்க. எப்படி? நம்ம இங்க இருந்து செலவு பண்ணி போய் கொடுக்க வேண்டாம். இதே போன்ல ஜிபேல ஆன்லைன், இதுல ஆன்லைன்ல பே பண்ணுங்க. போய் சேர்ந்துடுதா? நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு அமௌண்ட், சின்ன அமௌண்ட் போய் சுவாமிக்குன்னு சேருதா? இங்க இருந்து நம்ம செலவு பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டாம். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, ஆனந்தி அம்மா சொன்னாங்க, கண்ணப்பர் வரலாறா இருந்தாலும் சரி, 63 நாயன்மார்கள் வரலாறா இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லாருக்கும் எல்லாருடைய வரலாறுகளும் பாமர மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறது இந்த ஆன்லைன் தான். ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, சொல்லிக்கிட்டு இருக்க டைம் இல்லை நமக்கு. கேட்கறதுக்கு அவங்களுக்கும் நேரம் கிடையாது. அவங்க டைம் கிடைக்கும் பொழுது அந்த செல்லை எடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆன்லைன்ன்றது ஒரு மனுஷனோட கண்ணாடி. நம்ம முன்னால கண்ணாடி வச்சோம்னா நம்மளோட உருவத்தை பிரதிபலிக்குதா? அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன். நம்ம மனசுல அருளியலை பத்தி நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா ஆன்லைன்ல அருளியல் மட்டுமே வரும், பல விஷயம் வரும், பல விஷயம் வரும். இது எப்போ நமக்கு உயர்வா வந்தது, ஆன்மீகம் எப்படி பெரிய அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 2020 2020 நம்ம எல்லாரும் கொத்தா உயிர்கள் சேதம் அடைஞ்சது எப்போது? கொரோனா பீரியட்ல. கொரோனா டைம்ல நமக்கு யாரும் உற்றார் உணவினர் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது, பாடக்கூடாது அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த ஆன்லைன் தான் நமக்கு பெரிதும் உதவியா இருந்துச்சு. அந்த ஆன்லைன்ல இருந்த சம்பவம் நமக்கு தெரியலனா இந்த உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அந்த ஆன்லைன்ல பல கோடி மக்கள், எத்தனையோ உயிரினங்களுக்கு விண்ணப்பம் வச்சோமா இல்லையா? வச்சோம்ல. அவங்க வீட்டுல போய் ஜூம் மீட்ல, இதுல ஜூம் மீட்ல இது மாதிரி உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு ஜூம் மீட்ல பிரார்த்தனை பண்ணோமா இல்லையா? சொல்லுங்கம்மா, பண்ணோமா இல்லையா? ஜூம் மீட்ல நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தேடி போய் பண்ணோமா? அப்போ அந்த ஆன்லைன்ன்ற ஒரே விஷயம் எவ்வளோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிள்ளைங்க கர்நாடிக் மியூசிக் போறாங்க. அதுக்கு முன்னால கர்நாடிக் மியூசிக்ல இருந்தவங்கலாம் சுருதி பெட்டியை கையில தூக்கிட்டு போவாங்க, ஹார்மோனிய பெட்டியை கையில தூக்கிட்டு போவாங்க. ஆனா இந்த ஆன்லைன்ல இப்ப சுருதி பெட்டியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதை சுருதி பெட்டியாகவும் நம்ம மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பெண்கள் காலையில எழுந்திரிச்சதுமா
நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு டீ காஃபி உணவு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம போய் புக்கை எடுத்துட்டு பாட முடியுமா? பாட முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த ஆன்லைனில் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒவ்வொருத்தர் வீட்லேயும் சுப்ரபாதம் போடுறோம். புரட்டாசி மாதம் வந்தால் சுப்ரபாதம், மார்கழி மாதம் வந்தால் திருப்பள்ளி எழுச்சி, திருவெண்பாவை, திருப்புகழ் எல்லாமே இந்த ஆன்லைனில் தான் கேட்குறோம். நீங்கள் டெய்லி ஒரு முறை உங்கள் இருக்க பெண்ணடியார்களாக இருந்தாலும் சரி, ஆணடியார்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் நீங்கள் வேலை இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் எழுந்திரிச்சதும் உங்கள் காலை கடனை முடிச்சுட்டு அந்த ஆன்லைனில் ஆன் பண்ணிட்டு ஒரு திருவாசகம், ஒரு திருப்பள்ளி எழுச்சி, திருவெம்பாவை, கோளறுப்பதிகம் இதை ஓத சொல்லுங்க. அந்த வீடு சுபீட்சமா ஆகுதா இல்லையா அடுத்த வருஷம் என்கிட்ட சொல்லுங்க. டெய்லி இதை கேளுங்க, ஆன்லைன்ல கேளுங்க. நீங்க பாடி டைம் உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, ஏமா பிள்ளைங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு செய்யாம நீ என்னமா புக்கை எடுத்து பாடிக்கிட்டு இருக்க, முதல்ல எங்களை கவனி, நாங்க உனக்கு அடியாரு, வீட்டில் இருக்க அடியாரை கவனிச்சா பெருமானு கவனிச்சா மாதிரி எங்களை கவனின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த ஆன்லைன் மூலமா காதுல கேட்டுக்கிட்டே திருப்பள்ளி எழுச்சி, திருவம்பாவை, கோளறுப்பதிகம், அப்புறம் திருப்புகழ் உங்களுக்கு விருப்பமானதை கேட்டுக்கிட்டே நீங்க அந்த தினத்தை துவங்கி பாருங்க. உங்க வீட்டில் நடக்கிற சேஞ்சஸ், மாற்றங்கள் என்னென்னன்றத அடுத்த வருஷம் எனக்கு வந்து சொல்லுங்க. இது மட்டும் இல்லை, அப்புறம் நம்ம சொற்பொழிவு கேட்குறோமா? எல்லா சொற்பொழிவுக்கும் நம்மளால போக முடியுமா? போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க லிங்க் கொடுப்பாங்க, அந்த குரூப்பில் இருக்கவங்க லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம சொற்பொழிவு கேட்குறோம். இப்போ சமீபத்தில் ஐசிஎஃப்ல கமல விநாயகர் சத்சங்கம்ல தகராலய ரகசியம் யாருன்னு எழுதுனது? அது எம்பெருமான். யாரு? பாம்பன் சுவாமிகள் எழுதிய அந்த அருளான புத்தகத்தை சிவகுமார் ஐயா அவ்வளோ நேர்த்தியா அருமையா சொன்னாரு. 33 நாள் அந்த வகுப்பு அருமையா போச்சு. குழுமத்துல இருந்தாதான் எங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும், கோவிலுக்கு போனாதான் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. நீ வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்ல ஆத்மார்த்தமா நம்ம முன்னால சாமி இருக்காரு, நம்ம முன்னால சொற்பொழிவாளர் இருக்காருன்னு கேட்டு பாருங்க, அதோட வைப்ரேஷனே தனியா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க எல்லா பெண்மணிகளும் வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்ல கோவிலுக்கு வரீங்க. கோவிலுக்கு வந்துட்டு திருவாசகத்துக்கு உருகாதார் ஒருவரும் இல்லை, ஒரு வாசகத்துக்கும் உருகார். அந்த திருவாசகம் நம்ம எல்லார் மனசுலயும் எப்படி போய் உட்கார்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எப்படி போய் உட்கார்ந்தது சொல்லுங்க பார்க்கலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எப்படி? அந்த ஆன்லைன்ல கேட்டு 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 நம்ம மனசுல போய் பதிஞ்சிடுச்சு. அந்த கோயில்ல ஒரு குரூப் நல்லா பாடுவாங்க, நமக்கு பாட்டு வராது. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் பாடுறாங்க, நம்ம மட்டும் பாட மாட்டேங்கிறமே, ஓபன் பண்ண ஆன்லைன்ல பாட்டு கேட்போம். கேட்டு கேட்டு அந்த பாடலோட அந்த ராகத்தை பிடிச்சிருவோம், நம்மளும் போய் நாளைக்கு பாடலாம். ஆர்வம் வருது இல்லையா? அப்போ நடுவர் அவர்களே, இந்த ஆன்லைன் இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைனும் அருளியலும் 2 தண்டவாளங்களே. இதை ஒன்றும் பிரிஞ்சா கஷ்டம். ஆனா வருங்காலத்தில் ஆன்லைன் பெரிதும் பயன்படும். இதை சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆத்துல எப்படி அந்த தீபம் ஒளிர்ந்தது என்பதை ஆத்மாவின் தேடலோடு அப்படியே நின்று ஆன்லைனை பார்த்ததை ஆத்மாவின் தேடலா இங்க நடிச்சு காமிச்சாங்க. அதாவது இந்த தலைப்பு கொடுத்ததே ஆனந்தி ஸ்ரீராமன் தான். ஆத்மாவின் தேடல், ஆன்லைன் அப்டேட் ரெண்டுமே தான் கொடுத்தாங்க, பொதுவாக தான் கொடுத்தாங்க. முதல்ல வேற ஒரு தலைப்பு வந்தது, ஆனால் இந்த தலைப்பு தான் பிடிச்சிருந்தது. அதில் இன்னும் சொல்கிறேன், அந்த ஆன்லைன் அப்டேட்டட் ஆங்கிலமாக இருந்தாலும் எனக்கே ஒரு மயக்கம் இருந்தது. புதுமையான தலைப்பாக இருக்கே, சொல்லித்தான் பார்ப்போமே அப்படின்னு. மலை மீது அந்த தீபம் எரிஞ்சதை காட்சியை நல்லா விவரித்தாங்க. தீப கொப்பரை, அந்த தீப்பிழம்பு காற்றில் பரவுற அந்த இது. வியாபாரிகள் எல்லாம் இன்றைக்கி ஆன்லைனில் இது பண்ணுறாங்க. எல்லா வியாபாரமும் ஆன்லைனில் தான் நடக்குது. ஆன்லைன் நமக்கு தேவையாக தான் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் பஸ்ஸில் கொண்டு போக முடியாது, உள்ள ஃபோனில் வச்சுக்கலாம்.
பிரச்சனையே கிடையாது. நமக்கு வேணுன்றத ஜிபே பண்ணிட்டு போகலாம். பல விஷயம் வருது ஆன்லைன்ல, வளர்த்துக்கலாம். நிறைய ஆன்மீக விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு வளர்த்துக்கலாம். இப்போ ஒரு வகுப்புக்கு போக முடியல, நேரடியாக ஆன்லைனில் பார்த்தோம், நம்ம பண்ணிடுவோம். அந்த கொரோனா பீரியடில் சொன்னாங்க பார்த்தீங்களா, பல கோடி மக்களுக்கு விண்ணப்பம் வைக்கப்பட்டது அந்த ஆன்லைனில். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். நம்மளே கூட நம்ம டீமில் கூட நிறைய பேருக்கு வந்து விண்ணப்பங்கள் நிறைய வச்சோம். ஒவ்வொருக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அந்த கொரோனாவில் விண்ணப்பம் வச்சுக்கிட்டே இருந்தோம். காலையில் சுப்ரபாதத்தையும் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் போடுங்க, போட்டுக்கிட்ட வீட்டில் சாப்பாடையும் செய்யுங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் அந்த ஆன்லைனில் போட்டால் அங்கே பார்த்தா சாப்பாடு சரியாக வேகாது, இல்லை ஓவராக வெந்திருக்கும். அந்த மாதிரி காரியங்களும் உண்டு. அதுலேயே முழுகிட்டு கடைசியில் குக்கர் அது பாட்டு 7-8 விசில் அடிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு விசில் அடிப்பார், ஏய் குக்கர் ஆஃப் பண்ணுன்னு. ஆன்லைனில் சாப்பாடு வராது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அது வருது தான், ஸ்விக்கியில் வருது, ஜொமேட்டோ வருது, கரெக்டு தான். நானே கூட சில நேரத்தில் அப்படி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நல்லா தான் இருக்குது. அதாவது ஆன்லைனில் நாம் என்னதான் கேட்டாலும் அதில் நமக்குடைய ஆத்மாவும் அப்டேட் ஆகணும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆன்மா ஆன்லைன் அப்டேட்டட், ரெண்டுமே வந்து ஒரு 2 தண்டவாளம் மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஆத்மார்த்தமாக 2 தண்டவாளம் வந்துருக்குதுங்க. அதனால அருமையான கருத்துக்களை இந்த முதல் முறை சொன்னாலும் அற்புதமாக சொல்லியிருக்காங்க பூங்கோதையம்மா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.